ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 5ல் இருக்கும். டே 4 வரைக்கும் இருந்த வீடியோஸில் +4 வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 5. இன்றைக்கி +3 எப்படி ஆட் பண்ணுறது, +2 எப்படி ஆட் பண்ணுறது, +1 எப்படி ஆட் பண்ணுறது, இந்த ஆர்டரில் இருக்க எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வந்து +3 சொல்கிறாங்க, கிட்ட 0 பண்ணிடுங்க. இப்போ ஒரு சம் போடலாம். +2 ஓகே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +5 மேலே இருக்க 5 வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே அடுத்து +3 சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து +3க்கு என்கிட்ட பீட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பீட் மட்டும் என்கிட்ட இருக்குது, ஆனால் +3 என்கிட்ட இல்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்க 10 பீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ +10, அப்போ இதை மைனஸ் பண்ணோம் 7, அப்போ -7. ஏன் 7 மைனஸ் பண்ணுறோம்? எனக்கு தேவைப்படுறது 3 தான், ஆனால் நம்ம 10 ஆட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 7 இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 10. எப்படி 10 சொல்லுங்க பார்ப்போம். இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா அது 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பீட்ஸ் எதுவுமே டச் ஆகி இல்லை, இங்கே மட்டும் 1 இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே 0ன்னு அர்த்தம். அப்போ இப்படி இருந்தால் 100, இப்படி இருந்தால் 1000, 10,000 இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இந்த இடத்துல பீட்ஸ் இப்படி இருந்தால் தான் அது 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் அது வந்து 10, இது 20, இது 30. ஓகே இதெல்லாம் பேசிக்கலே பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கே 0ன்னு வந்ததுனால நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, செகண்டாக ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். +4 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +5 அதுவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ +3 சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், +3க்கு பீட்ஸ் இருக்கா நம்மக்கிட்ட? சுத்தமாக கிடையாது, 0 தான் இருக்குது. அப்போ +10 -7 ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 12. இப்போ இது 0 பண்ணிடுங்க. அடுத்து +2 ஆட் பண்ணியாச்சு. +7 அப்போ +5 +2 +7. இப்போ +3 சொல்கிறாங்க. அகெயின் +3 அப்படின்றப்ப +10 ஆட் பண்ணிவிட்டு -7. இப்போ ஆன்சர் பாருங்கள் 12. இவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த +3ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதில் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். இப்போ +3 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து +2 எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். +2க்கு ஒரு சம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து +5 சொல்கிறாங்க. அப்போ +5 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +1 சொல்கிறாங்க. அப்போ +1 ஆட் பண்ணியாச்சு. இப்போ +2 சொல்கிறாங்க. +2 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கா? இருக்குது. அப்போ +2 ஆட் பண்ணிடுங்க. ஆன்சர் எவ்வளோன்னு பாருங்கள் 8. அப்போ இது 0 பண்ணிடுங்க. என்னது ஃபார்முலான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? இதுவும் இந்த மாதிரி சம்ஸும் உங்களுக்கு கலந்து வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு சிம்பிளுக்காக தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ புக்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னது +2 இருக்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ இனிமேல் வரக்கூடிய சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய சம்மும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ +5 அப்போ 5 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல +2 சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி ஆட் பண்ண மாதிரி இங்கே 2க்கெல்லாம் பீட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு பீட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 2 ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரணும்னா +10 -8. ஆன்சர் பாருங்கள் 10. ஏன் -8 கொடுத்தேன்? ஏன்னா எனக்கு தேவைப்படுறது 2 தான், ஆனால் நான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ -8 கொடுக்கணும். ஆன்சர் வந்து 10. இது 0 பண்ணிடுங்க. எப்படி 10ன்றது தெரியும் இல்லையா? போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். +6 +6 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +3 ஆட் பண்ணிட்டோம். இப்போ +2 சொல்கிறோம். +2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -8. ஆன்சர் பாருங்கள் 11. இது 0 பண்ணிடுங்க. இன்னொரு சம் இதில் ட்ரை பண்ணுவோம். +7 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து +2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே +2 சொல்கிறாங்க. +2க்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -8. ஆன்சர் பாருங்கள் 11. இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் +1 எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். +1 எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு சம்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் +1 எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் 2 சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணிட்டோம். இப்போ +1 சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், +1க்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். +10 -9. ஏன்னா எனக்கு 1 தான் தேவை. நான் 10 ஆட் பண்ணிட்டா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்? 9. அந்த 9 இங்கே லெஸ் பண்ணிடுறோம். அடுத்து +4 அப்போ ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள் 14. ஓகே 0 பண்ணிடுவோம். இப்போ +8 ஆட் பண்ணியாச்சு. +1 ஆட் பண்ணியாச்சு.
இப்போ என்ன சொல்கிறாங்க -8. இப்போ -8 இங்கே நம்ம பண்ண முடியும். ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 1. இது 0 பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு +8 ஆட் பண்ணியாச்சு. இப்போ +7 சொல்கிறாங்க. +7க்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? +10 -3. ஓகே, ஏன் -3 கொடுத்தோம்? ஆனால் எனக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா 7 தான். அப்போ நான் 10 ஆட் பண்ணனால 3 நான் மைனஸ் பண்ணேன். இப்போ +1 சொல்கிறாங்க. +1க்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? இருக்குது. ஸோ ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 16. 0 பண்ணிடுங்க. இப்போ +3 சொல்கிறாங்க. +5 -1. ஆன்சர் பாருங்கள் 7. இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா வரிசையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் +1 வந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய சம்ஸ், இந்த ப்ராக்டிஸ் சம்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே இது வரைக்கும் பார்த்த சம் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா திரும்ப இன்னொரு டைம் இதே வீடியோ கூட நம்ம போடலாம். ஓகே, இப்போ ப்ளஸில் இருக்கக்கூடிய +10லேருந்து +1 வரைக்கும் எல்லா சம்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் இருந்து மைனஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது, இப்போ ஆட் ஆர்டர் பார்த்துட்டோம். அடுத்த லெஸ் ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.